வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் என்னாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரத்திலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். ஆராதனையில கர்த்தருடைய அக்கறையை குறித்து நாம் பார்க்கிறோம். நம் நாட்டில் ஒவ்வொரு ஆலயத்திலும் பல்வேறு ஆராதனை முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஆராதனைக்கு பாத்திரரான நம் ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தின் மீதுள்ள தம் அக்கறையை வெளிப்படுத்துகிறார். நாம் ஏனோ தானோ என்று அவரை ஆராதிக்க கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனை ஆராதிக்கும்போது ஒழுங்கும் கிரகமுமாக நாம் அவரை ஆராதிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். முதல் 4 வசனங்களை நாம் வாசிக்கும்போது ஆராதனை ஒழுங்கில் கர்த்தர் காட்டுகிற அக்கறையை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீ விளக்குகளை ஏற்றும் பொழுது 7 விளக்குகளும் விளக்கு தண்டிற்கு நேரே எரிய வேண்டும் என்று சொல் என்றார். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்ட பிரகாரம் ஆரோன் செய்து விளக்கு தண்டிற்கு நேரே ஒழுங்காக அதன் விளக்குகளை ஏற்றினான். இந்த குத்து விளக்கு அதன் பாதம் முதல் பூக்கள் வரைக்கும் பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட்டிருந்தது. கர்த்தர் மோசேக்கு காண்பித்த மாதிரியின்படியே அவன் குத்து விளக்கை உண்டாக்கினான் என்பது. ஒளியாயிருந்து நமக்கு வழிகாட்டுபவர் பரிபூரணமான ஆண்டவர். அதை காட்டுவதற்காக 7 விளக்குகள் வைக்கப்பட்டன. ஒழுங்கும் கிரகமும் ஆராதனையில் காணப்பட நம் தேவன் விரும்புகிறார். நம் ஆராதனைகளில் உலகின் ஒளியாம் தேவனுக்கும் பாதைக்கு ஒளியாயிருக்கிற வசனத்திற்கும் நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நாம் அநேக நேரங்களிலே நம் ஆராதனைகளிலே நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்கிறோமா, அல்லது கர்த்தருடைய வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நாம் செலுத்துகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, ஆராதிக்க வருவோர் மீது கர்த்தர் கொண்டிருந்த அக்கறை குறித்து நாம் 5வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆண்டவரை முறையாக ஆராதிக்க இஸ்ரவேல் மக்களுக்கு 2 வழிமுறைகளை தருகிறார். முதலாவது, பலி செலுத்தப்படுவது. பலியின்றி பாவ நிவர்த்தி இல்லை. லேவியராகமம் 17வது அதிகாரம் 11வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவ நிவர்த்தியின்றி தேவனிடம் நெருங்க முடியாது. இரண்டாவதாக, பலியை செலுத்தி மக்களுக்கும் தேவனுக்கும் நடுவே மத்தியஸ்தராக செயல்பட லேவியர்கள் பிரித்தெடுக்கப்படுகின்றனர். இதைத்தான் என்னாகமம் 8வது அதிகாரம் 13, 14 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். லேவியரை ஆரோனுக்கும் அவன் குமாரனுக்கும் முன்பாக நிறுத்தி அவர்களை கர்த்தருக்கு அசைவாட்டப்படும் காணிக்கையாக்கி, இப்படி நீ லேவியரை இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்தெடுக்க கடவாய், லேவியர் என்னுடையவர்களாயிருப்பார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இன்று இயேசு கிறிஸ்து ஒருவரே மத்தியஸ்தராக இருக்கிறார். அவரது சிலுவை மரணமும் உயிர்த்தெழுதலும் நாம் தேவனிடம் நெருங்கி சேர வழியாக இருக்கிறது. இறுதியாக என்னாகமம் 8வது அதிகாரம் 23லிருந்து 26 வசனங்களை நாம் வாசிக்கும்போது அங்கே கர்த்தர் ஆராதிக்க உதவுவர்கள் மீது அக்கறை கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு சேவை செய்யும் லேவியர்களது வயது வரம்பு 20 முதல் 50க்குள்ளாயிருக்க வேண்டும். 50க்கு மேற்பட்ட லேவியர்களுக்கு எளிதான வேலைப்பளு கொடுக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய நியமம். கர்த்தருடைய பணி மிகவும் பரிசுத்தமானது என்பதால் அதை முழு பலத்தோடு செய்ய வேண்டும் என்பதே இதன் பொருள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆராதனை ஒழுங்கிலே உலகின் ஒளியாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பாதைக்கு ஒளியாயிருக்கிற கர்த்தருடைய வசனத்திற்கும்
நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் ஒழுகும் கிரகமாக நாம் கர்த்தருக்கு துதி பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் நாம் ஏறெடுக்க வேண்டும். சபைகளிலே ஆராதிக்க உதவுபவர்களும் முழு பலத்தோடும் முழு உற்சாகத்தோடும் தேவனை ஆராதிக்க ஜனங்களை வழிநடத்த வேண்டும். கர்த்தர் தாமே இப்படிப்பட்ட கிருபைகளை நம் ஒவ்வொருவருக்கும் தந்து முழு பலத்தோடு முழு உள்ளத்தோடு முழு இருதயத்தோடு அவரை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.